நேயர்களுக்கு வணக்கம். கனடாவில் ஃபால் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ தான் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக காடுகள்லாம் மாறிட்டுருக்கு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்க ஒரு காட்டில் ஃபால் சீசன் கலர் பார்க்க போயிட்டுருக்கோம். அக்டோபர் மாதம் கடைசி வீக்கில் தான் ஃபால் சீசன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த காட்டில் வந்து ஃபுல்லாக மஞ்சள் கலர் இலைகள் தான் அதிகமாக இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே ஃபால் கலர் கனடாவில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த காடு ஃபுல்லாகவே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இது எல்லாமே நல்லா அருமையாக அழகாக இருக்குது. ஓகே, இந்த பாதை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். நம்ம அவ்வளோ தூரம்லாம் போய் பார்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு முன்னாடி ஒரு 200-300 மீட்டரில் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து வீடுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் அடிக்கடி இங்கே வந்து வாக்கிங்க்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. வின்டரில் வந்து இந்த சைடு யாரும் வர முடியாது. பட்டு சம்மர்லேயும் ஃபால் சீசன்லேயும் மக்கள்லாம் வாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அப்போ அங்கே ஒரு ஃபேமிலி போனதை பார்த்துருப்பீங்க. இந்த ரோடு உள்ளே கிளைய ரோடு மாதிரி பிரிஞ்சு உள்ளே போகிற ரோடு. எங்கே பார்த்தாலும் ரொம்ப ஃபுல்லாக மஞ்சள் கலர்லேயே அழகாக இருக்குது. ஒரு போர்வை போத்தின மாதிரி கீழே தர ஃபுல்லாக மஞ்சள் கலர் இலைகள் நிரம்பி வழியுது. இந்த மரங்கள், இந்த பாதைகள்லாம் பார்க்குறப்ப சைனீஸ் படத்தில் வர சண்டை காட்சிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. நிறையா சைனீஸ் மூவியில் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இலைகள்லாம் கீழே விழுந்துட்டுருக்கப்ப சண்டை போடுற மாதிரி எடுத்திருப்பாங்க. எனக்கு அது ஞாபகம் தான் வந்துச்சு உள்ளே ஃபஸ்ட்டு போய் பார்க்குறப்ப. இந்த இடமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மரங்கள் இருந்த இலையெல்லாம் ஒவ்வொன்றா விழுந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஃபால் சீசனில் 1 மந்த் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்க முடியும். அது இப்போ தான் அது இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து எல்லா இலையும் கீழே விழுந்துட்டு ஸ்னோ வர ஆரம்பிச்சிடும். அப்போலாம் வந்து இருக்காது. இந்த மாதிரி ஒரு சீனரி வந்து நம்ம பார்க்க முடியாது. உங்களுக்கே தெரியும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மரங்கள்லாம். மேகத்தில் இந்த மரங்கள்லாம் மிதக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ட்ரையல் பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டே இருக்கும். வாக்கிங் போகிறதுக்கு வந்து சரியான பிளேஸுங்க. நம்ம நடந்து போகிறப்ப களைப்பே தெரியாது. ரொம்ப தூரம் நடந்து போனாலும் வந்து டயர்ட் ஆக மாட்டோம். ரொம்ப தூரம் நடந்து போகிற அந்த ஃபீலிங்கே இருக்காது. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக. என் பொண்ணுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அதனால ரொம்ப நேரமாக இந்த இலையிலலாம் தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்கா. மகி, கையில் ஏதாவது குத்திட போதுமா, பார்த்து போங்க. இந்த ட்ரையலில் சைக்கிள் ரைடு போனால் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. மேடும் பள்ளமாக இருக்கனால ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் நம்ம. நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க இங்கே. அதனால் வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஃபால் கலரை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.